பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாவரும் முன்பாக சேர் காலியாக இருந்துச்சுன்னா முன்னாடி நீங்கள் வந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாம். யாருக்கும் இடையூறு இல்லாதபடிக்கு நம் இந்த ஆராதனையை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர். ஆண்டவரே நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், இருக்கிறவராக இருக்கிற தேவன். தேவனுடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருள் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர். ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு உன் முழு பலத்தோடு கூட அன்பு கூற வேண்டும் என்கிற பிரதான கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடு கூட ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்க தடையாய் இருக்கிற எல்லா தடைகள் பார்வோனின் ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எங்கள் வாயிலிருந்து வரட்டும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே துதியினாலே விடுதலை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எரிகோ கோட்டை துதியினாலே இடிந்து விழுந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே சபையில் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் சேர்ந்து விசுவாசிகளாய் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே ஆராதனை ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு மட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் தேவன் இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுங்க. ஆராதனை பகுதியில் பேசுங்க. ஆண்டவரே ஜெபத்தில் பேசுங்க. சாட்சி பகுதியில் பேசுங்க. ஆண்டவரே அப்பா வசனத்தை வாசிக்கும் பொழுது இருதயத்திற்குள்ளாய் வசனம் கடந்து வரட்டும். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். அந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு எந்தெந்த எதிர்பார்ப்புகளோடு கூட கடந்து வந்திருக்கிறோமோ ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே ஏற்ற பதிலை கொடுத்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவை தேடி வந்த எல்லா ஜனங்களுக்கும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அனுப்பினார். இயேசுவினிடத்தில் வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி போனது இல்லை. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு முகங்களையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுங்க. ஊழியரை பயன்படுத்துங்க. ஆண்டவரே பலிபீடத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே மறைத்து வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக திருமண தகவல் மையத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற திருமண தகவல் மையத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சபையில் ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆண்டவரே ஏற்ற துணையை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே திருமணத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சபையிலே செயல்படுகிறதான திருமண தகவல் மையத்தை தேவன் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அதில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே அப்பா திருமண ஆண்டவரே தகவல் மையமாய் கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதற்காக ஜெபிக்க ஆண்டவரே பாரப்படுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையுமாய் கூட உடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆளுகை செய்யும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடுவோம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா.
வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். ஆமென். நம்மளுடைய அரண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். ஆமென். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும்
ஆமென். கரங்களை தட்டி நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகாது. ஆமென். இயேசு இல்லாத வாழ்க்கை நம்மளால் வாழவே முடியாது. ஆமென். இரண்டாவது பாடலாக பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். ஆமென். சகல ஜனமே கைகொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டல மேலதாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லி அழைத்தாரே. ஆமென். நம்முடைய தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது, காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு அது விலகாதது. ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கின்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் கிருபை மாறாத கிருபையா இருக்கிறது.
பிதாவை என்று அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே. பரிசுத்தமாய் நம்மை மாற்றினாரே. ஆமென். என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே. பரிசுத்தமாய் மாற்றினாரே. நம் பாவங்களை மன்னித்தாரே. பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், நன்மை செய்பவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். ஆமென். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமென். மூன்றாவது பாடலாக இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அழகையின்படி நின்று. யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ரத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். திரு இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று நான் மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார்
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியினின்றே. நான் மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியினின்றே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் இருந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ஆமென். நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், உன் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி சொல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியினின்றே. நான் மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியினின்றே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். யாவரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம். போர்க்கவசம் என் தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தம் தீய ஆவி அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. யாவரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம். போர்க்கவசம் என் தலைக்கவசம், இயேசுவின் திரு
கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் காதிய சுவாதாந்திரத்தை அதிர பண்ணுகிற தேவன். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இன்றே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் இடத்துல ஆண்டவரே அப்பா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே ஊடுருவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஓ ரிக்கா பாபா 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 ஓ ஷபத ரபத ரிக்கா பத ரபத 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 ஓ ரிபல பத ரக்க பத ரபத ரபத ரலதியந்த ஓ ரிக்கா பத ரபத லதரியந்த ஓ ரிலா பத ரக்க பத ரபத லதரியந்த. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். சொல்லுவோமா? திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று. ஆவியானவரே அப்பாவுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அப்பாவுடைய சுத்திகரிப்பின் ரத்தம் ஆண்டவரே பிசாசின் பிடியிலிருந்து எங்களை மீட்டெடுத்த ரத்தம் ஆண்டவரே. உடைய ரத்தம் ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்களை நீக்க வல்லதா இருக்கிறது. உடைய ரத்தம் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது சுவாமி. அப்பா ஒரு விசை கூட ஆண்டவரே அப்பா வெண்புறாவை போல இந்த வேளையில கூட எங்கள் மேல வந்து இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் ஆண்டவரே, வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும் சுவாமி. என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். பின்னக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியானவரே, வெள்ளத்தின் மேல் வெள்ளனடைய என் மேல் அசைவாடிடுமே ஆண்டவரே. நம்முடைய தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன் தூய ஆவியானவர் ஆண்டவரே. அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமென். ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் இந்த வேளையில கூட சாமி எங்கள் வாழ்க்கையில பலப்படுத்தும். சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ள எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா என் பலவீனங்கள் எல்லாம் இந்த வேளையில நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ
பலனடைய என் மேல் அசைவாடிடும். பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே, ஒரு கீழ் காற்றை அனுப்புங்க அப்பா. உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை அனுப்புங்கள் சாமி. வெண்புறாவை போல ஆண்டவரே எங்கள் சபை மேல நீர் அமைந்திரும்படியால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புறாவை போல ஆண்டவரே அப்பா நீர் இறங்கும்படியால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்த்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் எங்கள் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியும் ஆண்டவரே. எங்கள் வெறுமையான காலி பாத்திரம் எல்லாம் ஆண்டவரே இந்த வேளையில நிரம்பி வழிபடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிறைவான பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த சபை மக்களை நிறைத்திரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைவான பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் பாத்திரங்கள்லாம் நிரம்பி வழிய செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகம் இன்றும் வேண்டும் தெய்வமே. அக்கினி அபிஷேகம் இன்றும் வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. 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 விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்த்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யும் ஆண்டவரே. நம்முடைய தேவன் ஆண்டவரே அக்கினி மதிலாய் இருக்கிற தேவன். அவருடைய அக்கினி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அக்கினி ரதத்தின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. பரலோக தூதருடன் ஆராதிக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் சபை மக்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரலோக தூதருடன் ஆராதிக்கிற கிருபையை தாங்க சுவாமி. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யும். பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யும். பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யும். நான் பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். ஆவியானவரே நீர் ஒரு விசை ஆண்டவரே இப்படி கீழ் காற்றை வீச பண்ணுங்க சாமி. ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஒரு பரிசுத்த அக்கினி நிரம்பி வழிய கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உதவி செய்வீராக. போல என் மேல் வந்த மர்த்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல சுவாமி. நீச்சல் ஆழம் வேண்டுமே. இழுத்து செல்லும் என்னையே எங்களுடைய அளவு போதாது சாமி. எங்கள் முழங்கால் எல்லாம் முடங்க செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இனி வரும் நாட்களில முழங்காலை முடக்காத ஒவ்வொருவரும் முழங்காலை முடக்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீச்சல் ஆழம் போதாது சாமி. இன்னுமாய் நாங்கள் மூழ்கி மூழ்கி நீந்தி நீந்தி செல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில கர்த்தர் ஆண்டவரே நிறைத்து அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்ன. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்று
காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல. முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சலின் ஆழத்துக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் இழுத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி ஆண்டவரே எங்கள் ஊழியரை பற்றி பிடிக்கட்டும் சாமி. ஆண்டவரே இன்னுமாய் நீந்தி நீந்தி ஆண்டவரே நாங்கள் மூழ்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாய் நாங்கள் மூழ்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஓ ரிபா ரக்கபத நாமத ரக்கபத லபத ரலதர் யந்தரரரா. ஓ ரிக்கபத ரபதலதர் இதினிமத ரக்கபத ரபதலதர் யந்தரரரா. ஓ ரிபா லத ரிக்கபத ரபதலதர் யந்தரரரா. முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல. நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. நீச்சலாலும் வேண்டுமே என் சபையை இழுத்து செல்லும் ஆண்டவரே. என் ஊழியரை இழுத்து செல்லும் ஆண்டவரே. அப்பா சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா நீச்சல் ஆழத்துக்குள்ளாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளாய் கர்த்தர் நீர் இழுத்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய செக்கினா மகிமை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்துடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிபா ரக்கபத. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய கிரியை ஆண்டவரே அளவில்லாமல் இந்த சபையை நிறைத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சபையை ஊழியரை மூடி மறைத்து வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நிறுவனமாக கரங்களில் பரிசுத்த வேதகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் பக்கம் எண் 122. லூக்கா 24ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் பக்கம் எண் 122. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 49 முடிய வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே,
மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வரிந்து கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் நாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நாம் சேர்ந்து வாசிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத வாக்கியங்களுக்காக கரலை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:30 மணிக்கு சபையிலே ஊழியம் செய்கிறதான செல்லீடர்ஸ் கூடுகை நடைபெறும். நம் சபையில் ஊழியம் செய்கிறதான செல்லீடர்ஸ் இன்று மாலை 5:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணி முதல் 12:30 மணி வரை செல்லீடர்ஸுக்கான ஜெபம் நடைபெறும். சபையிலே ஊழியம் செய்கிற செல்லீடர்ஸ் வருகிற செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு சபையில் வேதம் வாசிக்கப்படும். வேதத்தை வாசிப்போம். நீங்கள் விருப்பமுள்ளவர்கள் யாவரும் அந்த வேதத்தை அந்த நாளில் கற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 1 மணி வரை இரவு ஜெபமானது நம் சபையிலே வைத்து நடைபெற இருக்கிறது. இரவு ஜெபத்தில் நம்ம விசுவாசிகள் யாவரும் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை அன்று மாத்திரம் ஆயத்த ஜெபம் நடைபெறாது. பகல் 10:30 மணிக்கு வழக்கம் போல உபவாச ஜெபமானது தொடர்ந்து நடைபெறும். ஆண்கள் ஐக்கியத்தில் இருந்து செல்லவிருந்த அந்த டூரானது தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டு உள்ளது. அடுத்த ஆண்கள் ஐக்கிய கூட்டத்திற்கு பின்பாக அந்த தேதி மீண்டும் அறிவிக்கப்படும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆனது நடைபெறும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங் நடைபெறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர் ராஜு அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். தூரமாக எனக்கு இருந்த எங்களது நிலத்தை விற்று வீட்டின் அருகாமையில் நிலம் வாங்குவதற்காக தேவனிடத்தில் ஜெபித்து வந்தேன். சபையில் ஊழியர்களும் அதற்காக ஜெபித்தார்கள்.
அநேக தடைகள் வந்தபோதிலும் அருகிலுள்ள இடத்தை வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்வேன் என்ற வார்த்தையின்படி நன்மை செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி கஸ்தூரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். நான் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். லீட் கரிகள் இருந்து 3 கேம்பஸ் சேர்ந்து அப்சர்வேஷன் நடைபெற்றது. பெஸ்ட் அப்ரவேசராக கர்த்தர் என் தலையை உயர்த்தினார். இந்த இடத்தில் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார் என்று ஊழியர்கள் மூலம் தேவன் சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். என் தலையை உயர்த்தின தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் பூவரசன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவரிடம் சென்றபோது எனது இரத்தத்தில் கிருமிகள் உள்ளது என்று கூறினார்கள். அதே சமயத்தில் எனது மனைவி கர்ப்பம் தரித்திருந்தாள். மருத்துவர்கள் எனது மனைவியை பரிசோதித்து பிறக்கும் குழந்தை குறையோடு தான் பிறக்கும் என்று கூறிவிட்டார்கள். இதை குறித்து கர்த்தரிடத்தில் 30 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து வந்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எந்த குறையும் இல்லாமல் ஒரு அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முதலாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். ஆராதனை முடிந்த பிறகு அந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து உங்களுக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை எழுதி கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விசுவாசிகள் யாவரும் அவர்களை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்போ எங்கள் கரங்களிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா எங்களுடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தினால் அல்லப்பா, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய கரத்தில் போன ஆண்டவரே 5 மீன் 2 அப்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஆண்டவரே, அப்படியாய் கூட எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ எல்லாவற்றிலையும் தேவன் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் கூட உற்சாகமாய் நாங்கள் கொடுக்க ஆண்டவரே எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வீணான செலவினங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் கொடுக்கிற காணிக்கை சபைக்கு ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். எங்களையுமாய் கூட காணிக்கையை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம். சவாலே சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம். சவாலே சத்தானுக்கு சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க.
எரியும் சூளை எனக்கு பயமில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே. 7 மடங்கு எரியும் சூளை எனக்கு பயமில்லை. சவால் 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 சவாலே, நாங்க தானியேல் போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க தானியேல் போல் சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி சாத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. Praise the Lord. Hallelujah. சவால் விடும் சந்ததி. Hallelujah. சாத்தானுக்கு சவால் விடணும். ஆமென். தூக்கத்துக்கு சவால் விடணும். Hallelujah. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செப்டம்பர் மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாட இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். செப்டம்பரில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடிருக்க இவர்களுக்காக வெள்ளர் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை தேவன் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் இவர்கள் மேலே நீர் ஆசீர்வாதத்தை பொழியப்பட வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். நல்ல கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்தலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க இவர்களை கரங்களை கொடுத்து நீங்கள் வாழ்த்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். உங்களை விஷ் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை விஷ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாள் திருமண நாளுக்கு உங்களுக்கு சபையிலிருந்து நான் பேசுறது கேட்குதா? கடைசி வரைக்கும் கேட்குதா? வசனம் உங்களுக்கு அனுப்பப்படும். ஒரு வேளை உங்களுக்கு வரலன்னா யாரையும் இன்டென்ஷனலாக நாங்கள் வேணுனே யாரையும் விடுறதில்லை. நீங்கள் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, 11 மணிக்கு செவ்வாய்க்கிழமை கேர்சல் லீடர்ஸ்க்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க பெண்கள், சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்க, யாரெல்லாம் ஊழியத்தில் நான் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிற எல்லாரும் இந்த செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு காலையில் நடக்கிற ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் என்னோடு ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுவார்னு விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் கையை தான் உயர்த்தலாமே. நான் யூஸ் பண்ணுறதே ஒரே மைக்கு தான். ஒரே மைக்கிலே விசில் வந்துக்கிட்டே இருந்தால் தோத்துறோம். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக தான் நீங்கள் ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். நான் சொன்ன உடனே நான் மிரட்டுற மாதிரி ஒரு தடவை ஹல்லேலூயா, இதுக்கப்புறம் அப்படி இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்துறது நம்ம சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷம். அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உயிரோடு வந்திருக்கிறதுனாலே, ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறதுனாலே நம் சாத்தானுக்கு சவால் விட முடியும். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு எதிர்த்து நில்ல திராணியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமீன். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய சபையில் ஒரு ஏராளமான புஸ்தகங்களை வைத்து எங்கள் அப்பா வாங்கி அதை பயன்படுத்தி இருக்கிறார். அது எல்லாம் பிரயோஜனம் மற்றவர்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு விசேஷமாக பிரயோஜனப்படணும் அப்படின்னு சொல்லி இப்போ சர்ச் மூலியமாக ஒரு லைப்ரரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இவ்வளோ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நான் எதிரே பார்க்கல. ஸ்தோத்திரம். நிறைய பேர் இருக்கிற பைபிளே படிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்கிறது இன்னைக்கு குறைஞ்சிருக்குது. ஆனாலும் ஆவிக்குரிய மனிதர்களை கொண்டு கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நீங்கள் வாசிக்க வேண்டும். நாங்கள் சர்ச்சை என்கரேஜ் பண்ணுறோம்.
அதற்காக நீங்கள் எந்த பணமும் கொடுக்க வேணாம். இலவசமாய் நீங்கள் அதை வாங்கி ஒரு வாரம் நீங்கள் படிச்சிருந்து திரும்ப கொண்டு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். இல்லைன்னா ரினியூவல் பண்ணால் ரினியூவல் பண்ணிக்கலாம். இதற்காக நமக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி சில செலவுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அருமையான கார்த்திகாய் ஸ்தோத்திரம், அவர் நல்ல நம்ம சர்ச்சில் இருக்கிறனால டக்குன்னு உடனடியாக அவர் வேலையை செய்தார். அதில் ஹெல்ப் பண்ண கர்த்தர் நம்முடைய சபையில் 2 பிளஸ்ஸியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்க ஒரு பிளஸ், 2 பிளஸ், இன்னொரு பிளஸ், 2 பிளஸ்ஸியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகணும். கிளாப் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஆமென். அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆராதனை முடிந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே போனீங்கன்னா டீனேஜ் ரூமில் அந்த லைப்ரரி இருக்கும். புஸ்தகங்களை பார்க்கலாம். அந்த டைட்டிலாக நீங்கள் பார்த்து நீங்கள் வேண்டிய புஸ்தகங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்குரிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தர் இந்த இனிஷியேட்டிவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஒன்று வெறுமையாய் திரும்பாதது ஆண்டவரே. இந்த சாட்சி உள்ள வார்த்தைகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அவர்களை கொண்டு நீர் வைத்திருக்கிறதா இந்த வேத வாக்கியங்கள், தெளிவுரைகள், வசனங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகளை விசுவாசிகள் வாங்கி வாசிக்கவும் ஆவிக்குரிய காரியங்களிலே வளரவும் கர்த்தர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இது கடையாளம் அந்த லாக்கரோட கீ, லைப்ரரியுடைய கீயை இவங்க 2 பேர் கையில் ஒப்படைக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க உதவி செய்வாங்க, ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர்களுக்கு வேண்டிய பரிசுத்தத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் தருவாராக. ஆமேன். இந்த நாள் விசேஷமான நாள். கர்த்தருடைய பந்தி நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுக்கு வாசித்ததான வேத பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு லூக்கா 24:1 வாசிக்கிற வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ண கந்த வர்க்கத்தோடு கல்லறை, 2வது வசனம், கல்லறை அடைத்திருக்க கல் புரட்டை தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு அங்கே ஒரு ஆச்சரியம் அவர்களுக்காய் காத்திருக்கிறது. சொன்னபடியே இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இந்த ஒரு கல்ல உற்சாகமா இயேசு உயிரோடு இருக்கிற நம் நாளே நமக்கு நம்பிக்கை உண்டு. எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் இந்த மாதம் பேசின வார்த்தை நமக்கு நம்பிக்கை. வாயே திறக்க மாட்டேங்குதே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்பிக்கை உண்டுன்னா நல்ல வாய் தந்து நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நான் நம்பிக்கை இல்லாமல் அல்ல, கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அங்கே இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைய தினத்தில் அவர் 2 பேரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு அவர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை இருக்க விரும்புகிற இடம் எருசலேம். ஆமென். ஆனால் இவர்கள் போக விரும்பின இடம் எம்மாவூர். ஆமென். இந்த எம்மாவூர் எருசலேம் என்கிற அந்த இடத்தினுடைய தூரம் எத்தனை மைல் எல்லாம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய டோப்போகிராஃபி, எருசலேம் எங்க இருக்கிறது, எம்மாவூர் எங்க இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எருசலேம், உதாரணத்துக்கு எருசலேம் ஏற்காடு மாதிரி ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இருக்க சொல்ற இடம், ஆண்டவர் உங்களை இருக்க விரும்புகிற இடம் எருசலேம். அல்லேலூயா. நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆனா இவங்க 2 பேர் அன்று இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டாலும் அவர்கள் எங்கே போக விரும்புகிறார்கள்? எம்மாவூருக்கு போக விரும்புகிறார்கள். எம்மாவூர் எருசலேமிலிருந்து கீழே இருக்கிறதான இடம், ஒரு 1100 அடிகள் கீழே இருக்கிறது இந்த எம்மாவூர். எருசலேமிலே ஆண்டவர் இருக்க சொன்னார். ஆனால் இங்கே 2 பேர். யார் இந்த 2 பேர்? அதிலே ஒருவருடைய பெயர் 18ஆம் வசனத்தில் வருகிறது. அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொருத்தர் யாரு நமக்கு தெரியாது.
அவர்கள் சீஷர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள், 70 பேர் இருந்தார்கள். இயேசுவோடு கூட நடக்கிற, இயேசு போகிற எல்லா இடத்திலும் போய் அவரோடு தங்கி இருக்கிற 12 சீஷர்கள். இப்படி பல விதத்தில் சீஷர்கள் இருந்தாலும் வேத பண்டிதர்கள் இந்த 70 பேர் ஒருவர்கள் என்று அவர்களை நினைக்கிறார்கள். இந்த 2 பேர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகும் அவர்கள் எங்கே போகிறார்கள்? வாய்களை திறந்து இப்ப நீங்க சொல்லணும். அப்பப்ப நீங்க சொன்னாதான் நீங்க என்ன பண்றீங்க எனக்கு தெரியும். என்ன, ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த அப்புறம் நடந்த சம்பவத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தோடனே யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு அப்படியே காட்சி, ஒரு கனவு மாதிரி வந்தாரு. இயேசுவே நினைச்சிட்டு இருந்தனால வந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னு சொன்னா இங்கே 49வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். 50வது வசனம் லூக்கா 24:50 பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 49ஆம் வசனத்துக்கும் 50ஆம் வசனத்துக்கும் உடனே அடுத்தது நடந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் வேதத்தின் பல அடுத்த சுவிசேஷ புஸ்தகங்கள், அடுத்த புஸ்தகங்களை வாசித்தனால நமக்கு தெரியும் இங்கே எத்தனை நாள் இங்கே இடையில இருக்குதுன்னா, எத்தனை நாள் நடுவில் நடந்திருக்கு? 49ஆம் வசனத்துக்கும் 50ஆம் வசனத்துக்கும் நடுவில் எத்தனை நாள்? ஏறக்குறைய 40 நாள். அல்லேலூயா. உடனே நடந்த மாதிரி இருக்கு. ஆனா 40 நாள் இயேசு பலரோடு ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு யாரோ ஒருத்தர் 2 பேர்கள், ஒரு கூட்டமான ஒரு ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். தம்முடைய சீஷரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையை அவர்கள் கேள்விப்பட்ட பொழுதும் இந்த 2 சீஷர்கள் கிளையோப்பாவும் இன்னொருவரும் அவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? எங்கே போறாங்க? எந்த ஊருக்கு போறாங்க? எம்மா ஊருக்கு போறாங்க. எங்கிருந்து போறாங்க? எருசலேமிலிருந்து போகிறார்கள். ஏன் எம்மா ஊருக்கு அவர்கள் போக வேண்டும்? அநேக வேத பண்டிதர்கள் பலவிதமாய் சொன்னாலும் ஒரு சில பேர் சொல்றாங்க அவங்களுடைய சொந்த ஊர், இந்த சீஷருடைய சொந்த ஊர் எம்மா ஊராக இருந்திருக்கலாம். இன்னும் சில பேர் சொல்றாங்க ஒருவேளை அவர்கள் இயேசுவை நம்பி, அவர்கள் இயேசுடைய சீஷர்கள், இயேசு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார், அவருடைய ராஜ்யம் வரும் என்றெல்லாம் அவர்கள் நம்பி இருந்தார்கள். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்தபடினாலே, அவர் மரித்து விட்டார் என்பதனாலே அவர்கள் இந்த எம்மாவூருக்கு போகிறார்கள். எம்மாவூரில் என்ன விசேஷம் என்றால் அங்கே நிறைய ஹாட் ஸ்பிரிங்ஸ் இருக்கிறது. அப்படின்னா வெந்நீர் நீரூற்றுகள். அந்த நீரூற்றுன்னு நமக்கு தெரியும், ஃபவுண்டைன், தண்ணி வர இடம். ஆனா அங்க தண்ணி எம்மாவூர்ல எப்படி வருமா? சூடா வெந்நீரா வரும். அப்படி நம்ம இந்தியாவில் இருக்குதான்னு தெரியல, உலகத்தின் பல இடங்களில் அப்படி இருக்கிறது. அது இன்னும் சொல்ல போனா அது ஒரு பிக்னிக் போற இடம், ஒரு எக்ஸ்கர்ஷன் போற இடம். இவங்க சொல்றாங்க ஒருவேளை அவங்களுடைய இருதயத்தில் அவர்கள் கலக்கம் அடைந்தவர்களா, கவலை நடந்தவங்களா, ரொம்ப கஷ்டப்பட, நம்ம இருதயம் கஷ்டப்படுது, ஒரு வெக்கேஷன் எடுத்து எம்மாவூர் போலாம் அப்படின்னு அவங்க போயிருக்கலாம். ஆனால் அவங்க போன இடம் எம்மாவூர். ஆண்டவர் அவங்க இருக்க விரும்பின இடம். எல்லாரும் சொல்லுங்களேன். நான் பேசுற தமிழ் புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர், இல்லை நீங்க வேற ஊர் தமிழ் பேசுறீங்க, எனக்கு புரியல, அப்படி யாரா இருக்கீங்களா? நான் பேசுற தமிழ் புரியுதா? கடைசி வரைக்கும் புரியுதா? இந்த 2 சீஷர்கள் எங்க போறாங்க? எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு பேச விரும்புகிறார். அவர்கள் இயேசுவை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களோடு நடக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் இயேசு நம்மோடு நடக்க விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் இங்கே வாசித்தீர்கள். அவர்கள் போகும் பொழுது இவர்கள் இப்படி அவர்கள் 15வது வசனம் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று இயேசு கேட்கிறார். இயேசு யார்கிட்ட கேட்கிறாரு? ஜீசஸ் கிட்டயா? சீஷர்களிடத்தில் இயேசு கேட்கிறார்.
யார் அந்த 2 சீஷர்கள்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை கேள்விப்பட்டும் அவர்கள் போக விரும்புகிற இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறவர்கள். இயேசு இருக்க சொன்ன இடத்தை விட்டு அவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை தேடி போகிற ஒரு நல்ல ஆண்டவர், அவர்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் எப்பயுமே அநேக இடத்துல ஆண்டவர் கேள்வி கேட்க விரும்புவார். ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேசுவதை துவக்குவதற்கு ஆண்டவர் முதலாவது கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. காயின் இடத்துல கேட்கிறவன் சகோதரன் எங்கன்னு கேட்கிறாரு, யோனாட்ட கேட்கிறார். ஆண்டவர் கேள்வி கேட்க விரும்புகிறவர். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் கேட்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? ஆமென். எங்க இருக்கிறீங்க நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறார்கள். ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு தூரம் நடந்து கொண்டு போகிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க பேசுறது என்ன என்று ஆண்டவர் இந்த சீஷரிடத்தில் கேட்கிறார். 18வது வசனம், அவர்களில் ஒருவனாகிய கிளியப்பா என்பவன் பிரதியுத்தரமான, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடி நீ அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. இவங்க எல்லாம் ரொம்ப கவலையா ஆர்கியூ பண்ணிட்டு போறாங்க, இப்படி நடந்திருக்குமா, இப்படி செஞ்சிருக்குமா, பேசிக்கிட்டே போறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், எவைகள்? என்னப்பா என்னத்தை பத்தி பேசுறீங்க? அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. என்ன ஒரு பெரிய வாக்கியம் பாருங்க. சுவிசேஷத்தை இயேசுவை குறித்து இயேசுவுக்கே இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அமைதியா கேட்கிறார், என்னத்தப்பா பத்தி பேசுறீங்க? என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? 2 விசுவாசிகள் பேசும்போது ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பாரு, என்னத்தை பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன பேசிட்டு இருந்தீங்க? நேத்து என்ன பேசுனீங்க? எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட வரார் என்பதை மாத்திரம் நான் புரிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசும்போது ஆண்டவர் நம்மோடு கவனித்து கேட்கிறார். என்ன பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. இவங்க பேசுறப்ப சொல்றாங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இந்த சீஷருடைய நிலைமை என்ன தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் இயேசுவை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். என்ன நம்பினாங்க? இவர் நம்மை மீட்பார் என்று விசுவாசித்தார்கள். சத்தமா ஒரு ஆமீன் சொல்றீங்களா? அல்லேலூயா. இவங்களுடைய நம்பிக்கைன்னா இயேசு நம்மளை மீட்பார். எங்கிருந்து மீட்பார்? இவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு கீழ் இருக்கிறார்கள். இந்த மீட்கிற என்கிற வார்த்தை, மீட்பார் என்கிற வார்த்தை முதல்ல பைபிள்ல வேதாமத்தில் எங்க வருது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், மோசேவை கொண்டு எகிப்திலே அடிமையாயிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நான் மீட்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். கொஞ்சம் பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரோ அல்லேலூயா சொன்னா அப்படி கையை அப்படி மேல தூக்குறான். சாத்தானுக்கு சவால் இல்லை, நீங்க தூக்கத்துக்கு முதல்ல சவால் விடணும். காலையில 9 மணி ஆயும் இதுக்கப்புறமும் கொஞ்சம் பேர் எங்கடா கீழே விழுந்துருவாங்க நான் பயத்தோடு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர். அவங்கள பார்க்கும்போது அவள் கண்களை திறந்து கொண்டே தூங்குறாங்களா என்னான்னு உள்ளது தெரியல. ஆனா ஆண்டவராக இயேசு இங்க கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, இயேசுவை நாங்கள் நம்பி இருந்தோம், அவர் மீட்பார். அந்த யூதர்கள் நினைக்கிறாங்க, நம்முடைய முன்னோர்களை எப்படி மீட்டாங்க? அவர்கள் எகிப்தின் ராணுவத்தை அவர் செங்கடலிலே அமிழ்த்து போட பண்ணினா. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் அழிச்சிட்டாரு. அதே மாதிரி ரோம அரசாங்கத்தை ஆண்டவர் தூக்கி எறிவார், நம்முடைய கைகளில் அதிகாரங்களை கொடுப்பார் என்றெல்லாம் அவர்கள் நம்பி இருந்தார்கள். அவர்கள் அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, அவர் ரொம்ப அதிகாரம் உள்ளவர். இந்த வாசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஆமாம், இயேசுவை மீட்பார். ஆனாலும் அவைகள் நசரேயனாகிய இயேசுவை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனாலும் அது நடக்கல. இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று அவர்கள்
வருத்தத்தோடே சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் நினைத்தார்கள் இப்படிதான் இந்த எதிரிகளை எப்படி அன்றைக்கு எகிப்தினுடைய இராணுவங்களை ஆண்டவர் செங்கடலில் அமிழ்த்து போட்டாரோ அதே போல என்று நினைக்கிறார்கள். எங்கே வாசிக்கிறோம்? மார்க் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கள். அந்த முழு அதிகாரத்தில் இயேசு அவர்களோடு பேசுகிறார், மறுரூப மலையின் அனுபவங்களை காண்பிக்கிறார். அப்ப சொல்றார் இயேசு, நான் இப்படி சிலுவையிலே மரிப்பேன், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன், எனக்கு இப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்று தம்முடைய சீஷர்களோடு ஆண்டவர் தாராளமாய் பேசினார் என்று வாசிக்கிறோம். அங்கே இந்த காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுறாங்க. எல்லா சீஷரும் இதை கேட்குறாங்க. அவங்களால இதை புரிஞ்சு கொள்ள முடியல. இதுவரையிலும் நமக்குன்னு மேசியா வருவார், அவர் ரோம அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவார், சண்டை போடுவார், ஒரு டீமை உண்டாக்குவார். இப்படியெல்லாம் அவர்கள் உலக பிரகாரமாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு தம்முடைய பரலோக தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த ரோம ராஜ்யத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார், இஸ்ரவேலிலே அங்கே தேவன் ஆட்சி செய்ய போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று பேசுகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பிரசங்கம் பண்றார். ஆனா அவங்களுடைய இருதயம் இந்த பூமிக்குரியவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு இன்னைக்கு பிரசன்ட் பிரச்சனை மாறணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். இப்ப எனக்கு உடனடியா என்ன சரியாகும் அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை பிரியமானவர்களே, உங்களுடைய இப்போதைய பிரசன்ட் பிரச்சனையை மத்தியில் உங்களை நித்தியமாய் பாதுகாக்க இயேசு சிலுவையில் நமக்காக ரத்தத்தை ஜீவனையும் கொடுத்தார். அவங்களால புரிய முடியல, அவங்களால புரிந்து கொள்ள முடியல. உடனே பேதுரு என்ன திரும்ப பண்றாரு? மார்க் 8 அதை வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, இயேசு கிட்ட சொல்றாரு, நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் ஆண்டவரே. யார் சொல்றது? யார் சொல்றது? இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் சொன்ன சீஷன் பேர் என்ன? பேதுரு. பேதுரு சொல்றாரு, என்னது இவரை நம்பி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு எப்படியாவது இயேசு ஒரு அரசாங்கத்தை அமைப்பாரு, அதுல ஏதாவது ஒரு நல்ல பதவியை நமக்கு தருவாருன்னு நம்பி நம்ம இவரை வலைய எல்லாத்தையும் படகை எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை நம்பி இவர் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு? சிலுவைக்கு போறாரா? அவர் பேதுரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இயேசுவை தனியாக கூட்டிட்டு போய், இப்படிலாம் நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுன்னு இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினார். யாரை கடிந்து கொள்றது? பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவருடைய சிந்தை முழுவதும் இந்த காரியங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. உலக லெவலில் உலக காரியங்களே அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு சொல்லுகிறவைகள் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பேசுறாரு, உங்களால புரிஞ்சிக்க முடியல. அதே மாதிரிதான் இந்த 2 சீஷர்களும், நாங்க அவரை இஸ்ரவேல்ல மீட்பார்னு நினைச்சோம், ஆனாலும் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கல. மறுபடியும் அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் இவங்களை எல்லாம் பேசுறாரு, அவங்களோடு பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டே வருகிறார். 25ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு இப்படி பேசுகிறார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசி சொன்னாங்க, அதை நான் மறுபடியும் திரும்பி விளக்கி உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆனாலும் நீங்க புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய இருதயங்கள் அநேக நேரத்தில் மந்த இருதயம் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் திறக்கப்படவில்லை. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாய் இருக்கிறது. எல்லாரும் பார்க்கிறவைகளே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை மற்ற புஸ்தகத்தை போல் வாசிக்க முடியாது. வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது உங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும்.
ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீங்களே, நான் பரலோகத்தின் காரியங்களிடத்தில் பேசியும் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று ஆண்டவர் அவர்களோடு பேசிக்கொண்டே வருகிறார். அவர் இன்னும் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எங்க இருந்து, எருசலேமிலிருந்து எம்மா ஊருக்கு வந்திருக்கிறார்கள். சாயங்காலம் ஆகிவிட்டது, இரவு நேரமாகி விட்டது, சூரியன் கீழே போகிறது, சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கொண்டார்கள். நீங்க போக வேணாம், இயேசுன்னு அவரை தெரியாது, அவரோடு பேசிக்கொண்டு வந்தவர்களை 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களோடே தங்கும்படி உள்ளே போனார். ஆமென். அந்த அவங்களுக்கு தெரியாது, இயேசுன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு வராரு. அவங்ககிட்ட சொல்றாங்க, அவர் சொல்ற நான் போறேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்ல சாயங்காலம் ஆயிடுச்சு, நீங்க போவேனா, நீங்க எங்களோட தங்குங்கன்னு சொல்றாங்க. இயேசு அவர்களோட உள்ளே போகிறார். 30வது வசனம், அவர்களோடனே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, அப்பம் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய வேதாகமத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது கர்த்தர் உங்கள் கண்களை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. உடனே அவங்களுக்கு கண் திறக்கப்பட்ட உடனே, எல்லாரும் கீழே வாசிக்கலாமா? அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை தரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? 33ஆம் வசனம் முதல் வார்த்தை சொல்லுகிறது, அந்நேரமே எழுந்து. அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை ஆவியானவங்க எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? சீஷன் என்பவன் அந்த நேரம் ஆண்டவர் அவனுக்கு காரியத்தை வெளிப்படுத்தின உடனே, அடுத்த நாள் காலையில் இல்லை, அடுத்த வாரம் இல்லை, அடுத்த மாசம் இல்லை, நீங்க ஆண்டவரை நேசிப்பவர்களாக இருந்தால் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? உடனே, அந்நேரமே. ஹல்லேலூயா. அவங்க எங்கிருந்து எங்க வந்திருக்கிறாங்க? எருசலேமிலிருந்து எம்மா. அவர் வரது ரொம்ப ஈஸி, மேல இருந்து கீழே அப்படியே பேசி நடந்து வந்துட்டாங்க. நாள் முழுதும் நடந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்து விட்டார். அவர் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அந்நேரமே, இதுக்கு முன்னாடி வாசிக்கிற 2 வசனத்துக்கு முன்னாடி ஏற்கனவே சூரியன் மங்கி விட்டது, இருட்டாய் விட்டது. இயேசுவின் காலத்தில் 6 மணிக்கு மேல, அதாவது சூரியன் அஸ்தமித்ததுக்கு அப்புறம் யாரும் வெளியே டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க என்ன கிடையாது? லைட், ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிடையாது. ஆனா இவங்க வேற நாள் முழுதும் நடந்து வந்திருக்கிறாங்க, டயர்டா இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவர்களை எதுவுமே தடுத்து நிறுத்தவே இல்லை. அந்நேரமே, வார்த்தை வெளிப்பட்ட அந்த நேரமே அவர்கள் உடனடியாக கீழ்ப்படிய விரும்புகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க வெளியே போய் நாளைக்கு போலான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரே ரீசன், முதல்ல அவங்க உடம்பு டயர்டா இருக்கு, போக முடியாது, காலையிலேருந்து நடந்து வந்திருக்கிறாங்க. 2வது, வெளியே போனால் இருட்டா இருக்கு, லைட் இல்லை. அந்த நாட்களிலே விலங்குகளுடைய அபாயங்கள் அதிகம். அது மட்டும் இல்லை, அங்கு திருடர்களுடைய பயங்கள் அதிகம். இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு நாளைக்கு நல்லா தூங்குவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை, அவர்கள் அதே நேரமே உடனடியாக அவங்க வெளியே போறாங்க. ஆண்டவர் போக வேண்டிய இடத்தில் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் உங்களை பாதுகாப்பது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அந்த நைட்ல அவங்களுக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா அந்த வசனத்துல வாசிக்கிற, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்க விரும்புறீங்களோ அங்க போறதில்லை. ஆண்டவர் உங்களை எங்க இருக்க விரும்புகிறாரோ அங்கே நீங்கள் திரும்பி போக வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இருந்தால், இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி அல்ல. ஆண்டவர் என்னை எங்கே இருக்க விரும்புகிறாரோ அங்கே சில டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். அவன் தான் ஆண்டவருடைய சீஷன். ஹல்லேலூயா.
நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் இந்த ராபோஜன பந்திய அந்த 12 சீஷர்களுக்கு ஆண்டவர் அப்பத்தை ஆசீர்வதித்து அவர் பிட்டு தருகிறார். ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் இயேசுவின் உயிர்த்ததலை கேள்விப்பட்டோம். இயேசு நான் நினைச்ச மாதிரி எனக்கு உதவி செய்யல, இனிமேட்டு அவர் உயிரோடு வந்தாலும் எனக்கு ஒன்றும் அதனால பிரயோஜனம் இல்லைன்னு இயேசுவை விட்டு தூரமாய் போய்கொண்டிருந்த இந்த 2 சீஷர்களை ஆண்டவர் தேடி போகிறார். அவர்களுக்கு, அந்த 12 சீஷர்களுக்கு அல்ல, அதற்கு முன்பதாகவே இவர்களுக்கு ஆண்டவர் அந்த ராபோஜனத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இந்த 45வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தென்றிருக்கிறது. ஆமேன். அநேகருடைய வாழ்க்கை மாறல. ஏன்னு சொன்னா, வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஒரு தாகம் உங்களுக்குள்ள இல்லை. எப்படியெல்லாம் நம்ம சாக்கு சொல்லலாம்னு நினைக்கிறோம், அதனால வாழ்க்கையில மாற்றம் வரல. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, உங்க இருதயம் திறக்கப்படும் என்று சொன்னாள், எங்களுடைய இருதயம் திறக்கப்படும் என்று சொன்னாள், ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கும் போது ஏதோ சபையில் மாத்திரமல்ல, நீங்கள் தனி ஜெபத்தில் முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசித்தாலும் இந்த வார்த்தைகள் உங்களோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் எவைகளை பேசி கொண்டிருக்கிறீர்கள்? ரொம்ப நேரம் நம்ம பேசுறது என்ன தெரியுமா? உலகத்தின் காரியங்களை குறித்து பேசுகிறோம். ஆண்டவர் அவரை பற்றி பேச விரும்புகிறார். இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது அவையெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி அவர்களை மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரு. உங்கள் கண்களை ஆண்டவர் திறப்பார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறப்பார். உடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவராக இருப்பீங்க. நீங்கள் ஏதோ சர்ச்சுக்கு போனன்ற உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குமே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வளர முடியாது. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளராமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தைகளாய் மாற வேண்டும். ஆண்டவரை குறித்ததான ஒரு சரியான வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. அவங்க சொல்கிறாங்க, அவர் மெய்யான தீர்க்கதரிசி தான், பல காரியங்களை செஞ்சார், இதெல்லாம் ஓகே. ஆனால் நான் விரும்பின மாதிரி அவர் செய்யலை. நாங்கள் விரும்பின மாதிரி அவர் இஸ்ரவேலை மீட்கலை. இஸ்ரவேலை ஆண்டவர் மீட்பதற்கு, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மீட்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட விதம் என்ன தெரியுமா? ஏதோ சண்டை போட்டல்ல, ஏதோ உலகத்தின் ராஜ்யங்களை போலல்ல, அவர் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து பிசாசை அவர் ஜெயித்தார். சிலுவையினால் ஜெயித்தார். சாபமான சிலுவை ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் உண்மையான வெற்றி. உலகம் பார்க்குற மாதிரி வெற்றியை ஏதோ பெரிய வீடு, ஏதோ பெரிய கார், அப்படி வெற்றி அல்ல. பாவத்தை ஜெயித்து வாழுகிற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு அழைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Father. அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்போஸ்தலர் ஒவ்வொரு நாளும் 2ஆம் அதிகாரம் 42 வாசிக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நீங்க ஆண்டவருடைய சீஷரா இருப்பீங்கன்னா இது எல்லாத்துலையும் நீங்க ஈக்குவலா நீங்க இம்பார்ட்டன்ஸ் தரணும். உபதேசம்,
இன்னைக்கு கேட்கறது சில நேரங்களில் உபதேசம் இல்லாமல் இருக்கலாம். புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் உபதேசம், அன்யூனியம், ஃபெலோஷிப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், டீனேஜ் ஐக்கியம், எல்லா அன்யூனியம். அடுத்தது வேதம் சொல்லுகிறது அப்பம் பிட்குதல். எல்லாரும் ஒரே சரீரம் என்று காண்பிக்கிற இந்த அப்பம் பிட்குதல். அடுத்தது ஜெபம் பண்ணுதலிலும். ஆராதனைக்கு வரதில் இல்லை, ஜெபம் பண்றதுன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம அந்த ஜெபத்துல நம்ம தரித்திருக்க வேண்டும். நம்ம சபை முழுவதும் அதை ஜெபிக்கணும். கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பாரத்தை நாம் சுமக்கிற உண்மை உள்ள சீஷர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு 10:30 மணிக்கு ஜெபம் இருக்கு. மாசத்துல 2 முறை அப்பம் பிற்கிறோம். இதுல எல்லாத்துலேயும் நம்ம கலந்து கொள்ளாம ஒரு பிரேயர் கிறிஸ்துவ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போனா ஒரு நாளில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். இந்த வசனம் இருதயத்தில் வாசிக்கும் பொழுது கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அவங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம். இயேசு அங்கிருந்து நடந்து போகும்போதே பழைய ஏற்பாட்டில் எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசுவை போல ஒரு பெரிய பிரசங்கி யாரும் இருக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது அப்படிலாம் என் இருதயத்தில் எதுவுமே நடக்கல, இந்த காலை நேரத்தை நீங்க ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும், எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவர் உங்களோட இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் விரும்புற இடத்துக்கு போறதில்ல வாழ்க்கை, அது இல்ல சீஷன். நான் செய்யறத, நான் விரும்புறத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவன் இல்ல சீஷன். ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவருக்காக நீங்கள் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் எருசலேமில் தரித்திருந்தால் தான் நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தில் நிறைய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேம் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய சபை அல்லவா குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டாம். உலக ஜனங்கள் பேசுகிற மாதிரி வெற்றியை குறித்தும் அதை குறித்தும் பல காரியங்களை குறித்தும் அவைகளையே நீங்கள் நோக்கி கொண்டில்லாமல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா வந்திருக்கிறவங்க முதலாவது ஜெப நிலைமையில் நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் இல்லை, கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா வந்திருக்கிறவங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் சுபா. ஜெபத்திலும் அப்பம் பிக்குதலிலும் கர்த்தருடைய பந்தி நமக்காய் ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Father. Hallelujah, hallelujah. கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு பரிமாறப்படும். ஆயத்தமா வந்திருக்கிறவங்க ஜெப நிலைமையில நம்ம அப்படியே கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின்
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீ பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உம்மை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. உடைய வேத வசனங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. நீர் எனக்காய் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மேன்மையை பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்படட்டும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. எல்லார் கரங்களில் இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்திற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் நாம் ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை புசிக்கலாம். அப்படி ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ரசத்துக்காக எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே எனக்காய் சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காய் நன்றி ராஜா. அன்றைக்கு ஆண்டவரே அந்த சீஷர்களுக்கு நீர் அப்பத்தை பிட்டு கொடுத்தீரே, அப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. இந்த பந்தியில பங்கு கருகிற எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. மெல்ல நாம் ஏகோபித்து இந்த ரசத்தை நாம் பாடப்படும். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி ஓ ரமலகரமோ பரிசுத்த 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 பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே ஆதியும் மந்தமும் பரிசுத்தமான தெய்வமாக எங்களையும் பரிசுத்தமாய் மாற்றுவீரார். எங்கள் சிந்தை பரிசுத்தமாக்கப்படட்டும். உமக்கு பிரியமானவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முழுமாய் நீர் மகிமைப்படும். எங்களுக்கு வேற ஒரு ஆசை இல்லை ஆண்டவரே.
உண்மையான உம்முடைய சீசனாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரங்களை மாத்திரமல்ல உம்முடைய இருதயத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களையும் திறந்து நாம ஜெபிக்கலாமா? உடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத இருக்கிற இயேசு சீக்கிரமாய் வரப்போகும் ராஜாதி ராஜா என்று பாடினோமை, அவரை சந்திக்க நாம் ஆயத்தம் பட வேண்டும். பிறரை ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே கர்த்தர் என்னை பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையை சொல்ல என் வாயிலே உம்முடைய வார்த்தையை வைப்பீராக. ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்கள் பேச விரும்புகிறோம். எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர்களோடு நீர் பேச வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ட்ராக்ஸ் பின்னாடி இருக்கும், ட்ராக்ஸ் எடுத்துட்டு போங்க, ஜெபம் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.